என்ன திரு கருணாநிதி குடும்பம் ராஜ பரம்பரையா, அரசு பரம்பரையா? அவரெல்லாம் ஆள வேண்டுமா? ஏன் இங்க இருக்கிறவங்க யாராவது முதலமைச்சர் வந்தா ஏத்துக்கொள்ள மாட்டாங்களா? கையெழுத்து போட்டா செல்லாதா? இனி தமிழகத்தில் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வரக்கூடாது. அதற்கு நடவடிக்கை தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு குடும்பம் இப்படியே இருந்தால் சர்வாதிகாரமாக மாறிவிடும். இன்னைக்கு கொள்ளையடிக்கின்ற குடும்பத்தை ஓட ஓட இந்த தேர்தல் மூலமாக விரட்டை அடிக்கப்பட வேண்டும். இப்பொழுது ஸ்டாலினுக்கு ஓட்டு கேட்கல, அவர் முதலமைச்சர் ஆவதற்கு இந்த தேர்தலில் அவர் வாக்கு சேகரிக்கல. தன்னுடைய மகன் உதயநிதி முதலமைச்சராக வேண்டும், அதுதான் அவருடைய திட்டம். அதனால நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக வெற்றி பெறுவது 100% முடியாது. ஆனால் எப்படியாவது தில்லுமுள்ளு செஞ்சு பல கட்சிகளை ஒன்றாக இணைத்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திரு ஸ்டாலின் துடித்துக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய மகனுக்கு முடிசூட்டு விழா நடத்த வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அது ஒருபோதும் நடக்குமா? ஸ்டாலின் அவர்களே, மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இனி திரு கருணாநிதி குடும்பம் இந்த நாட்டை ஆண்டா நாடு சுடுகாடாயிரும். நாட்டு மக்களை சுருண்டது போதும். இனி அந்த குடும்பத்திற்கு இடமில்லை என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டார் என்பதை இந்த தேர்தல் மூலமாக நாட்டு மக்களுக்கு இந்த வாக்காளர் பெருமக்கள் உணர்த்துவார் என்று நன்றாக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.